அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். திருட்டை பற்றி இஸ்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கிறது. திருடுனாக்கா அவனுடைய கையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இஸ்லாத்தில் வந்து ஒரு அநியாயத்துக்கு எதிர்த்து போர் புரிஞ்சு உயிர் தியாகம் செஞ்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் நரகவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப அவரை போய் நீங்கள் அவரோட உடமையை செக் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போரில் ஒரு துப்பட்டியை திருடி இருப்பார். அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, ஒரு திருடினாலே எவ்வளோ பெரிய நரகத்துக்குரியவங்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப பசியாக இருக்கிறப்ப ரசூல்லாவுடைய பேர பிள்ளைகள் வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வச்சுருவாங்க, கீழே கிடந்த பேரிச்சம்பழத்தை. இப்போ ரசூல்லா வாய்க்குள்ளே கையை விட்டு எடுத்து அதை வெளியே போட்டுருவாங்க. அப்போ வந்து இந்த திருடுறது, அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். பார்த்தீங்கன்னாக்கா, பல ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜான் இடத்துக்காக பெரிய பெரிய சண்டைலாம் நடக்கும். அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணுவாங்க. இது எங்கள் இடம், அது உங்கள் இடம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக திருடுவாங்க. ஏன்னா யார் திருடுறாங்களோ அந்த பொருளோட தான் மறுமையில் வந்து அவங்களுக்கு மாலையாக போட்டு அல்லாஹ் இது கொடுப்பான். திருடுறது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ இஸ்லாத்தில் திருடுனாக்கா கையை வெட்டுறது தான் இஸ்லாத்தில் தண்டனை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, தவறு செஞ்சுட்டேன்னு வந்து சொல்லுவாங்க ரசூல்லாட்ட. அப்போ ரசூல்லா வந்து மன்னிச்சு கூட விட சொல்லுவாங்க. ஆனால் அவரே சொல்லுவார், இல்லை நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன்னு. அப்போ அவர் கையை வந்து வெட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர் செஞ்ச தவறை உணர்ந்து அவங்களே அப்போ அந்த காலத்தில் திருந்திட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியாக திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, கணக்கில் மோசடி அடிக்கிறது, அடுத்தவங்க காசை வந்து எப்படியாவது ஆட்டையை போடுறது, இதெல்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க விலங்கலை தன் பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸ்படி வாழாததுனால அந்த பிள்ளைகளும் அந்த மாதிரி நரகத்துக்கு போயிடுது. நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பிள்ளைகளை நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். காலையிலேருந்து ஒருத்தர் உழைச்சிட்டு அந்த காசை வாங்கிட்டு போகிறப்ப ஒருத்தர் பிப்பாக்கெட் அடிச்சுட்டாக்கா அவருடைய வயிறு எந்த அளவு ஏங்கும். அந்த ஏங்குறப்ப ஏங்கி அவர் பிரார்த்தனை செஞ்சாக்கா அல்லாவுக்கும் அவருக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லைன்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் துவா கேட்டால் என்ன துவா கேட்டாலும் அது அப்படியே நடக்கும். ஒருத்தருக்கு அல்லாஹ் வந்து இந்த இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இவ்வளோ பரக்கத்து இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு வந்து எழுதி வச்சுருப்பான். இந்த மாதிரி சின்ன திருட்டுனால அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வந்து எடுத்துருவோம். திருடுவதனால அவருடைய பரக்கத்தை அவர் தான் இழப்பார். அல்லாஹ் நினச்சிருப்பான் அவருக்கு பல லட்சம் கிடைக்கணும், பல இதுகள். இவன் என்ன பண்ணியிருப்பான், அற்பமான ஒரு பொருளை திருடி அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக ஆகிடுவான். அதனால திருடுறது, அடுத்தவங்க காசை ஏமாத்துறது, கணக்கில் கைமாத்து வாங்கிட்டு, கடனை வாங்கிட்டு, அதை வாங்கிட்டு, வியாபாரத்துக்கு வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி ஏமாத்துறதுனால உங்களுக்கு தான் அந்த பரக்கத்து போயிடும். அல்லாஹ்வுடைய உங்களுடைய நெருங்கிய ஒரு இது போயிடும். அதனால் வந்து நீங்கள் அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யுங்க, இந்த மாதிரி திருடுகள் வந்து கணக்கில் ஏமாத்துறது வந்து. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து குர்ஆன் ஹதீஸை படிக்க வைங்க. இந்த குர்ஆனை வாங்கி படிங்க. அப்போ தான் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தருவான். உங்களுக்கு சொர்க்கம் வேணுண்டாக்கா இதுபடி உங்கள் பிள்ளைகளை வாழ வச்சு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.